Hello friends, vanakkam. Welcome back to my channel Devi's Nature World. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா அமெரிக்கால எங்க தோட்டத்துல நான் பண்ண தடியங்க ஹார்வெஸ்டிங் தான் பார்க்க போறோம். இந்த ஒயிட் பம்ப்கின் செடி வந்து நான் எந்த விதையும் போட்டு வளர்க்கலங்க. அது தன்னாலேயே முளைச்ச செடி தான். ஃபர்ஸ்ட் இந்த செடியில குட்டியா காய் காய்க்கும் போது கொஞ்சம் டவுட்டா இருந்துச்சு. இது ஒயிட் பம்ப்கினா இல்ல வேற எதுவும் பிளான்ட்டான்னு. அப்போ நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். இது என்ன காயின்னு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கன்னு. அப்போது நிறைய பேர் இது ஒயிட் பம்ப்கின் தான் சிஸ்டர்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நீங்கள் சொன்ன மாதிரியே இது ஒயிட் பம்ப்கின் தான். கமெண்ட் பண்ண அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. அதோட ஹார்வெஸ்டிங் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே அமெரிக்காவில் வந்து ஹேண்ட் பாலினேஷன் தான் பண்ணணும். பண்ணால் தான் காய் பிடிச்சி நல்லா வளரும். இதை 3 மாதத்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோ தான். ஹேண்ட் பாலினேஷன் பண்ணியிருந்தேன். அப்புறமா இன்னொரு காயுமே வந்துருந்துச்சு. அதை நான் கவனிக்காமல் விட்டுட்டேன். ஆக்சுவலாக அதோட பூவெலாம் வந்து சுருங்கிடுச்சு பார்த்துக்கோங்க. பட் இருந்தாலும் நம்ம பாலினேஷன் பண்ணிடுவோன்ட்டுன்னு ஹேண்ட் பாலினேஷன் பண்ணியிருந்தேன். சரி எப்படி காய் பிடிச்சி வளருதுன்னு பார்ப்போம் அப்படின்ட்டுன்னு. அது எப்படி காய் வந்துருந்துச்சுன்னு நான் எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. இது வந்து அடுத்து ஒரு 2-3 வாரம் கழித்து காய் ஓரளவு நல்லா பிடிச்சி வளர ஆரம்பிச்சிட்டு இது வந்து அதுக்கப்புறம் 1 மாதம் கழித்து எடுத்த வீடியோ. இது நல்ல ஓரளவு கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. காய் பாருங்கள் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு. இந்த தடியங்காய் பாருங்கள், 2வது ஒரு குட்டி காய் வந்துருந்துச்சு இல்லையா, அந்த தடியங்காய் தான். கொஞ்சம் சிறுசாக தான் இருக்குது. ஆனால் காய் எல்லாமே வெளியில் வெடித்து போய் தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் அதை தூரப்போட மனசு வரல. அதை அப்படியே விட்டுட்டேன். வளர வரைக்கும் வளரட்டும் அப்படின்ட்டுன்னு. இது வந்து இப்போ இந்த மாதம் ஹார்வெஸ்டிங் பண்ணியிருந்தேன். பம்ப்கின் கொடியெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே காஞ்சி போச்சு. காஞ்சி போனதுக்கு அப்புறமா தான் நான் காயை கட் பண்ணி எடுத்தேன். பாருங்கள் ஒயிட் பம்ப்கின் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. இந்த ஒரு காய் மட்டும் நல்ல பெருசாக எனக்கு விளைஞ்சிருந்துச்சு. பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். செடியெல்லாம் காஞ்சி போனதுக்கப்புறமா தான் அதை நான் கட் பண்ணி எடுத்தேன். இது வந்து இன்னொரு காய் வந்துருந்துச்சு இல்லைங்களா, அந்த காய் தான். இது வந்து கொஞ்சம் குட்டியாக தான் இருந்துச்சு. வெளியில் தோல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இந்த வெடிப்பாக தான் இருந்துச்சு. ஆனால் உள்ளே எப்படி இருக்குன்னு தெரியல. நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு தெரியல, பார்க்கலாம். 2 காய் பாருங்கள். இது ஒன்று ஓரளவு பெருசாக இருக்குது, இன்னொன்று குட்டியாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து செடியெல்லாம் காஞ்சி போனதுனால நான் இது எல்லாமே எடுத்து போட்டுட்டேன். ஃபுல்லாக அந்த இடம் க்ளீன் பண்ணுறதுக்காக காஞ்சி போன செடி எல்லாமே நான் எடுத்து க்ளீன் பண்ணிட்டேன். இந்த இவ்வளோ பெரிய கொடியில் வந்து எனக்கு இந்த ஒரு காய் தான் நல்லா விளைஞ்சிருந்துச்சு. ஒரு காய் இருந்தாலும் நல்ல விளைஞ்ச காயாக எனக்கு கிடச்சிருந்துச்சி. இதோட வெயிட் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துடலாம். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.25 கிலோ கிட்ட எனக்கு கிடச்சிருந்துச்சு காய். இப்போ இதை வந்து கட் பண்ணி பார்த்துடலாம் உள்ளே எப்படி இருக்குன்னு. காய் பாருங்கள், உள்ளே அவ்வளோ ஒரு சூப்பராக நல்லா எலசாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த மாதிரி ஒரு தடியங்காய் நம்ம தோட்டத்தில் ஹார்வெஸ்டிங் பண்ணதில். அப்புறமா அந்த சின்ன காய் எப்படி இருந்துச்சுன்னு வீடியோட கடைசியில் காமிச்சிருக்கிறேன் பாருங்கள். இந்த தடியங்காயில் வந்து ஒரு சூப்பர் டேஸ்டியான சாம்பார் வச்சுருந்தேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. யாருக்கெல்லாம் தடியங்காய் சாம்பார் பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறமா இந்த தடியங்காயில் வேறு என்னென்ன ரெசிபி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த குட்டி காயையும் கட் பண்ணி பார்த்துடலாம் உள்ளே எப்படி இருக்குன்னு. காய் பாருங்கள், இந்த காயுமே உள்ளே சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக நான் எதிர்பார்க்கவே இல்லை. வெளியில் வெடிப்பாக இருந்ததுனால உள்ளே நல்லா இருக்காதுன்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அப்படி இல்லை, உள்ளே சூப்பராகவே இருக்குது காய். இதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்றைக்கி எங்கள் தோட்டத்தில் தடியங்காய் ஹார்வெஸ்டிங் சூப்பராக பண்ணியாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி கார்டன் வீடியோஸ்க்கு தேவிஸ் நேச்சர் வேர்ல்டு யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.